முத்துவோட அம்மா விஜயா என்ன பண்றதுன்னே தெரியாம பேசாம மீனா கால்லயே விழுந்துடலாமா அப்படின்னு யோசிச்சு புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது காலையிலேயே எழுந்த விஜயா என்ன இவ்ளோ நேரம் ஆகுது, ஒரு டீ இல்ல காஃபி இல்ல அப்படின்னு மீனாவை அவங்க மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த முத்து, மீனா இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, அவளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் யாருக்குமே டீ காஃபி டிஃபன் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்பாவுக்கும் மீனாவுக்கும் நான் தான் டீ காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க அவங்க செஞ்சுக்கோங்க, மீனாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால முத்து, மீனா, அண்ணாமலை தவிர அந்த வீட்ல எல்லாருமே பட்னியோட இருக்காங்க. ஒரு டீ காஃபி கூட யாருமே ரெடி பண்ணி குடிக்காம இருக்காங்க. விஜயா அத நினைச்சுதான் பயங்கர கவலையில புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வந்த ஸ்ருதி, ஆன்ட்டி காஃபி ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயா, அது வந்துமா மீனா அப்படின்னு இழுக்குறாங்க. இத கேட்ட ஸ்ருதி, ஓ ஆமால, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, சரி இருங்க நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு டீ போட்டு எடுத்துட்டு வராங்க. அத ஆசை ஆசையா குடிக்கலான்னு வாயில வச்ச விஜயா, என்னடா இது இவ்ளோ கேவலமா இருக்கு, இது டீயா இல்ல கசப்பு தண்ணியா, அடி பாவி, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னா என்ன கொல்றதுக்குன்னே ஏதாவது ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேடி, என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி, ஆன்ட்டி டீ எப்படி இருக்கு, இருங்க நான் எல்லாருக்குமே டிஃபன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட விஜயா, அச்சச்சோ, நீ செஞ்ச டீயே வாயில வைக்க முடியல, இது பத்தாதுன்னு டிஃபன் வேற செய்ய போறியா, எங்க எல்லாரையும் ஒரே அடியா போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டியாடி, பேசாம மீனா கால்லயே விழுந்திருக்கலாம் போல, அவ கால்ல விழுந்திருந்தாலும் இந்நேத்துக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு புலம்பி தீர்க்கிறாங்க.